அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழுவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்துக்கு வந்திருக்கிறார். குறிப்பாக மறைந்த பேராசிரியருடைய 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அண்ணா அறிவாலயத்தில் அவருடைய படத்திற்கு மலர் தூவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தற்போது திமுகவுடைய தொகுதி பங்கீட்டு குழுவோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொடர்ந்து பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எந்தெந்த கூட்டணி கட்சிகளோடு எந்தெந்த ஆலோசனை என்பது ஏற்பட்டிருக்கிறது என்கிற விவரங்கள் குறித்தும் திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழுவோடு ஆலோசித்து வருகிறார். குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையில திமுக தலைவர் முதலமைச்சரான மு க ஸ்டாலினோடு டி.ஆர். பாலு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், திருச்சி சிவா, ஆர். ராசா மற்றும் ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் ஆலோசனையில ஈடுபட்டிருக்காங்க. ஏற்கனவே திமுக தலைமையிலான கூட்டணியில மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் காங்கிரஸ் ஆகிய 3 கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கிறது. எஞ்சிருக்கக்கூடிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை எவ்வாறு நடைபெறுகிறது என்பது குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்து வருகிறார். இன்று மாலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 3ஆம் கட்டமாக பேச்சுவார்த்தைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க இன்று மாலையில. எனவே அது குறித்தும் அடுத்த கட்டமாக இந்த பேச்சுவார்த்தை விரைவில் முடிப்பதற்கான அறிவுறுத்தல்களையும் பேச்சுவார்த்தை குழுவுக்கு முதலமைச்சர் வழங்கி வருகிறார். இந்த ஆலோசனைக்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்திலிருந்து புறப்பட்டு விமான நிலையம் செல்கிறார். 1 மணி அளவில் சென்னை விமான நிலையத்திலிருந்து மதுரைக்கு புறப்பட்டு செல்கிறார். இன்று மாலை அண்மையில் திமுக ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்கள் 50,000 பேரோடு மதுரையில் ஒரு இணைப்பு விழா நடத்த இருக்கிறார். அதில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இங்கிருந்து புறப்பட்டு சுமார் 11 மணி அளவில் சென்னை விமான நிலையத்திலிருந்து மதுரை புறப்பட்டு செல்கிறார். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்த மைக்கு நன்றி அபினேஷ்.